Dear friends, today class la TNPSC la கேட்ட ஒரு சில questions தான் இன்னைக்கு classல பார்க்கலாம். இப்போ first of all sum எடுத்து நம்ம எழுதிட்டோம். x/4 = 6/x ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை என்ன செய்ய போறோம்னா cross multiplication பண்ண போறோம். cross multiplicationனா x-யும் மல்டிபிள் பண்ண போகிறோம், 6ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 6ஐயும் 4ஐயும் x into x, x square, 6 into 4. இப்போ x square equal to 6 into 4, 24. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்படிங்கிறப்ப இந்த ஸ்கொயரை அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட கொண்டுட்டு போனோம்னா என்னவா மாறும்? √24 மாறும். 24க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 24க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 24 எப்படி எழுதலாம்? 4 into 6ன்னு எழுதலாம். x equal to √4 into 6ன்னு எழுதலாம். இப்போ இந்த 4 வந்து வெளில எடுக்கணும்னா என்ன செய்யலாம்? 4 எதோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் into 6. இப்போ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடுனா x equal to 2√6. இது அப்போ வேல்யூ. இப்போ அடுத்த சம் போட்டால் இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம், அதே மாடல் தான். x/2 = 8/x. இவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறோம்? சேம் ப்ரொசீஜர் தான். x மல்டிபிள் பண்ண போகிறோம். x into x, x square. 8 into 2 into 8ன்னு எடுத்துக்கோ. 2 into 8. x square equal to 2 into 8 என்ன? 16. இப்போ x நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தானேப்பா வேணும். அதனால என்ன செய்ய போகிறோன்னா இந்த ஸ்கொயரை ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டா ரூட்டாக மாற்ற போகிறோம். ரூட்டாக மாற்றினோன்னா √16ன்னு வரும். x equal to 16 எதோட ஸ்கொயர் நம்பரு? 4 ஸ்கொயர் நம்பர். இப்போ என்ன செய்ய? இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். x equal to 4. இப்போ அடுத்த சம் போடும். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம். x/9 = 4/x. இப்போ x கிராஸ் மல்டி. x into x, x square. 9 into 4 எடுத்து எழுதுங்க. அப்படியே 9 into 4, x square equal to 9 into 4, 36. இந்த எக்ஸோட வேல்யூ வேணும்னா இப்போ என்ன செய்வோம்? நம்ம வந்து x ஸ்கொயரை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டா எடுத்துகிட்டு போனோம்னா என்னவா மாறும்? ரூட்டாக மாறும். √36. 36 எதோட ஸ்கொயர் நம்பரு? 6 ஸ்கொயர் நம்பரு. இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டுனா என்ன வரும்? x equal to 6. இப்போ அடுத்த சம் போடுவோம். அடுத்த சம் எடுத்து எழுதிட்டேன். x/8 = 7/xன்னு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளேட். சேம் ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். x into x, x square. x into x, x square. 8 into 7, 8 into 7 எடுத்து எழுதுவோம். இப்போ x ஸ்கொயர் எடுத்து எழுதுகிறோம். 8 into 7 என்ன வரும்? 56 வரும். 56. இப்போ நமக்கு என்ன வேணும் வேல்யூ? எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்கொயர் அந்த பக்கம் ரூட்டாக வரும். √56ன்னு வரும். இப்போ 56 எப்படி எழுதலாம்? 4 into 14 எழுதலாம். 4 into 14 எழுதலாம். 4 into 14 எழுதுனா இது 2 ஸ்கொயரோட நம்பர் என்னது? 4. 2 ஸ்கொயரோட நம்பர் into 14. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். x equal to 2 into √14. இப்போ அடுத்த சம் போடுவோம், இன்னும் நல்லா புரியும். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம். x/6 = 3/xன்னு. அதே சேம் ப்ரொசீஜர் தான் செய்ய போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன செய்ய போகிறோம்னா x into x, x square. 6 into 3 எடுத்து எழுதுகிறோம். x square equal to 6 into 3, 18. நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். அதனால ஸ்கொயர் அந்த பக்கம் போட்டுச்சுன்னா ரூட்டாக மாறும். √18. 18 எப்படி எழுதலாம்? 9 into 2ன்னு எழுதலாம். 9 into 2. 9 எதோட ஸ்கொயர் நம்பரு? 3 ஸ்கொயர் நம்பரு. 3 ஸ்கொயர் into 2. இந்த 2க்கு ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடுனா 3 வெளில எடுத்துடலாம். 3 √2.
இதான் ஆன்சர்ப்பா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.